ஞானம் அறிவு சுத்தி கிடைச்சது அதுதான். நீங்க எங்கேயோ சுத்தி வீண் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி இந்த கட்சி, அந்த அவன் காப்பாற்றுவான் இவன் காப்பாற்றுவான், ரஜினி வந்தா காப்பாற்றுவார், விஜய் வந்தா காப்பாற்றுவார். முதல்ல உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும். எவனை காப்பாற்ற மாட்டான், அவன் காப்பாத்திக்கணும். நம்ம தான் காப்பாத்திக்கணும். நம்ம காப்பாத்திக்கணும்னா இதை பயன்படுத்தணும், நீங்க உருவாகணும். அதுக்கான பயிற்சி பட்டறைகள் நம்ம கொடுக்க போறோம் வெகு விரைவில். உங்களுடைய பேரில் இதில் கொடுத்துருங்க. நீங்க ஆர்வமா இருங்க. அதுக்கப்புறமா நீங்க கத்துங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நான் இன்னைக்கு ஆர்டியை பத்தி தான் பேசவே இல்லை. அவருடைய பலனை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆர்டின்னு வரும்போது நீங்க எப்படி எழுதணும், யாருக்கு எழுதணும், எந்த முகவரிக்கு எழுதணும், எவ்வளவு நாளுக்குள்ள அது போட்டீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும், திரும்ப மேல்முறையீடு எப்படி பண்றது, மேல்முறையீடு பண்ணி அதுக்கப்புறமா வரலன்னா ஆணையத்துக்கு எப்படி போகிறது, ஆணையத்தில் என்கொயரி பண்ணிட்டாங்கன்னா என்ன பெனால்ட்டி இருக்குது, அந்த பெனால்ட்டி மேலே என்னென்ன தண்டனை கிடைக்கும், இந்த அரசு அதிகாரி தண்டனை பெற்றுட்டா வாழ்க்கை தரம் இப்படி போகும், இதன் மூலமா நம்ம எப்படி மாறலாம் அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக 45 நிமிஷம் சொல்லித்தரும். அதனையே பயன்படும். அது இல்லாமல் ஒரு பேசிக் லா, அடிப்படை சட்டங்களை சொல்றோம். அந்த அடிப்படை சட்டங்களை என்ன, ஒரு காவல்துறைக்கு போறீங்க, காவல்துறைக்கு போய் காக்கி சட்டையை பார்த்த உடனே நமக்கு ட்ரௌசர் ஈரமாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம், அவன் நம்மளை அடிப்பான். அவன் நம்மளை அடிக்கூடாது, நம்ம தான் அவனை அடிக்க சொல்ல, நம்மளை பார்த்தா பயப்படுறோம். அப்ப அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னன்னா, எப்படி சிஎஸ்ஆர் போறது, எப்படி எஃப்ஐஆர் போறது, எஃப்ஐஆர் எப்படி பேஷ் பண்றது, அவங்ககிட்ட போற செக்ஷன்ல என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவனை நீங்க வேலை விட்டு ஆட்டிடலாம். மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் என்ன, டவுரி ஆக்ட் என்ன, போக்சோனா என்ன, சிம்பிளா 10 நிமிஷம் நீங்க அப்படியே நீங்க அட்வொகேட் ஆகிடுங்க. நீங்க அப்படியே படிச்சுன்னு வாங்கன்னா நான் சொல்லலை, சும்மா அப்படி தெரிஞ்சுங்க, லேசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். காதில் வாங்கிங்க, எழுதி வச்சுங்க, நாங்கள் சொல்லும்போது எழுதி வச்சுங்க. அந்த மந்திரத்தை போய் அங்கே ஓதணும். ஐயருக்கு என்ன வேலை, புரியல ஏதாவது உங்களுக்கு அவர் சொல்றது, வாயில வரும், நான் சொல்ல மாட்டேன், ஒன்றும் புரியாதுங்க. ஆனால் புரியலன்னா கூட அவர் ஏதோ சொல்லிட்டாரியா செஞ்சுட்டோம், இல்லைன்னா நமக்கு பக்கவாதம் இழுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதே மாதிரி அவன் நினைப்பான். நம்ம மந்திரத்தை சொல்லணும். நம்ம மந்திரம் எது, சட்டம், அடிப்படை சட்டம். இந்த அடிப்படை சட்டத்தை நீங்க தெரிஞ்சு போய் அந்த மந்திரத்தை ஓதுனீங்கன்னா அவன் பயந்து அவனுக்கு தான் பக்கவாதம் தவிர உங்களுக்கு இல்லை, அதையே கற்று தரும். புரியுதுங்களாப்பா? அதனால இதுல மெம்பரா இருக்கிறது நல்லதா கெட்டதா, இதுல நீங்க உறுப்பினராக மட்டும் இல்ல நிர்வாகி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான மகத்துவம். எல்லாருமே என்ன பண்ணோம், ஆயுள் கால உறுப்பினர் ஆயிடும். கடமைக்காக ஒரு அட்டையை போட்டு இப்படி வச்சுக்கூடாது. ஏன் அந்த 1000 ரூபாய்க்கு நாங்கள் பண்றோம் அப்படின்னா, 1000 ரூபாய் வச்சு நாங்கள் எதுவும் மாடல்